ஃபீமேலுக்கு நல்லா வந்துட்டு டேபிள்லாம் போட்டுட்டு எல்லா ஸ்கின் கேர் சொன்னாலும் அது வந்துட்டு கம்மியாக தான் அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் மென்னுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் சொன்னால் கூட ஜாஸ்தியாக வந்துட்டு தெரிகிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். நம்ம மென்னுக்கு வந்துட்டு பேசிக்காக என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரி கண்டிஷன்ஸை அட்ரெஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ மினிமலாகவும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் அவங்களோட ஸ்கின் வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஹாய், ஐம் டாக்டர் ராதா சுப்ரமணியன், கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மென்னோட ஸ்கின் கேருக்குள்ளார நம்ம குதிக்கிறதுக்கு முன்னாடி மென்னோட ஸ்கின் டைப், how is it different from a female's skin? யூசுவலா ஃபீமேல் ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டா, கொஞ்சம் wrinkle லெஸ்ஸா, கொஞ்சம் போர் கொஞ்சம் கம்மியா, சைஸ்லாம் கம்மியா, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான டெக்ஸ்சரோட தான் இருக்கும். பட் மென்னோட ஸ்கின் பாத்தீங்கனாலே, பொதுவா பாத்தீங்கனாலே கொஞ்சம் ரஃப் டெக்ஸ்சரோட தான் இருக்கும். போர்ஸ்லாம் எப்பயுமே கொஞ்சம் வைடா விசிபிளா நிறைய இருக்கும். அதுவும் சீக்ல இருக்க போர்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு ஸ்கின் பாத்தீங்கன்னா நல்ல போரஸா வந்துட்டு நல்லா அந்த ஜல்லட மாதிரி இருக்கும். நிறைய போர்டா இருக்கிறதுனாலே ஆயில் ப்ரொடக்ஷனும் சில பேருக்கு ஜாஸ்தியா இருக்கும். மூக்குல வந்துட்டு இந்த இடத்துல ஸ்கின் ஓட டெக்ஸ்சர் கூட ரொம்ப ரஃபா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சைட்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு வந்துட்டு ஒரு டார்க்கர் டெண்டன்சில இருக்கும். அதே மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோனும் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான டிஃபரன்ஸ் பிட்வீன் மென் அண்ட் அ ஃபீமேல் ஸ்கின் டெக்ஸ்சர். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஹவு ஆர் வி கோயிங் டு அட்ரஸ்? ஒரு மென் பாத்தீங்கன்னா, if you give 100 products for the hair also, they'll be easily accepting it. But அதுவே ஒரு 3 ப்ராடக்ட் தான் நீ ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணனா, ஐயோ லேயர் பண்ற மாதிரி இருக்கே, இதுக்கு ரொம்ப பிச்சு பிச்சுன்னு இருக்கே, ரொம்ப ஆயிலியரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதுக்குமே, ஒன்னு they have not used from the younger age, they're not used to these kind of skincare also from younger age, and ரெண்டாவது ஆல்ரெடி ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலா திக்கா இருக்கு அப்படிங்கும்போது, when you are layering products that is not proper for your skin type, then it is going to be little occlusive for your skin. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்கா ஒரு மென்னுக்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முகம் கழுவுறதுக்கு சோப்பை விட ஃபேஸ் வாஷஸ் ஆர் பெட்டர். ஈவன் தோ சோப்ல இருக்கிற pH வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நல்ல நுர வரும், நல்லா முகம் கழுவும் போது நல்லா வந்துட்டு ஃபீல் ஆகும், நல்ல முகம் கழுவுன மாதிரி பளிச்சுன்னு ஃபீல் ஆகும்னாலுமே சோப்பை விட கொஞ்சம் ஃபேஸ் வாஷஸ் வந்துட்டு ஆர் பெட்டர்லி இன்ஜினியர்ட் ஃபார் மென் ஆல்சோ. அதாவது certain face washes that has salicylic acid, இப்ப ரொம்ப ஆயிலி ஸ்கின் டைப்பா இருக்கு, போர்ஸ்லாம் ஜாஸ்தியா விசிபிளா தெரியுதுன்னா, சோப்பை வச்சு நீங்க முகம் கழுவி அட்ரஸ் பண்றது அப்போதைக்கு டெம்பரவரியா பளிச்சுன்னு தெரியும். முகம் கழுவிட்டு ஒரு half an hour 1 hour கழிச்சுட்டு அந்த பளிச்சு கொஞ்சம் கம்மி ஆயிடும். அதே மாதிரி ஒரு சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட் ஃபேஸ் வாஷஸ் சப்போஸ் நீங்க யூஸ் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஹா க்ளோ எஸ் ஆர் சாலிசிஸ் அப்படிங்கிற ஃபேஸ் வாஷஸ்லாம் ஸ்பெசிஃபிகலி இன்ஜினியர்ட் ஃபார் ப்ரொடியூசிங் த ஆயில் லிட்டில் லெஸ்ஸர் ஆன் யுவர் ஃபேஸ். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ்லாம் ஒரு மென் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்துட்டு ஆயில் செக்ரீஷனுமே கொஞ்சம் கம்மியாகும். சப்போஸ் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணும், எனக்கு ஆயில் செக்ரீஷன்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்கு, நல்லா பளிச்சுன்னு தெரியும்னா கூட certain face washes like Ethic Glow or Cetaphil BHR cleansers, இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ்னா கழுவினாலுமே கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும், அண்ட் அந்த பிக்மெண்டேஷனுமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணும்போது you can address this thing where the oil secretion is little ஜாஸ்தி or your pigmentation is little ஜாஸ்தி based on the face washes that you are using. But always remember, face wash யூஸ் பண்ணிட்டோம் எல்லா ப்ராப்ளமும் செட்டில் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. பிகாஸ் ஃபேஸ் வாஷஸ்னால மட்டும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் செட்டில் ஆகாது. இட் இஸ் ஜஸ்ட் an adjuvant. So you're just starting your skin care with a face wash. So ஒரு நாளைக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 2 to 3 times ஃபேஸ் வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் கண்டிப்பா எழுந்திருச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ஈவினிங் ஒர்க் விட்டுட்டு வந்த பிறகு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். சப்போஸ் ஈவினிங் ஒரு 5 மணி வாக்குல ஒர்க்ல விட்டு வந்துட்டீங்கன்னா அந்த டைம்ல ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, அண்ட் நைட் தூங்க போகும்போது பெட் டைம் ரொட்டீன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் 8 மணி 9 மணிக்கு தான் வரேன்னா push your face wash to that particular time and finish your bedtime routine and go to sleep. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ரெண்டாவது இஸ் தி மாய்ஸ்சரைசர். டோனர் யூசுவலா CTM அப்படிங்கிறது தான் வரும். நடுவுல இருக்கிற டோனர் தேவையில்லை, you can skip the toner. See, toners வந்துட்டு யூசுவலா போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லதா தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். If you really want to include the toner, you can include certain salicylic acid based toner or glycolic acid based tonerலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த போர்ஸோட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் மினிமலைஸ் பண்ணும். இல்ல எனக்கு 10 ஸ்டெப் ரொட்டீன்லாம் பண்ண முடியாது, நிறைய ஸ்டெப் ரொட்டீன்லாம் பண்ண முடியாது, சிம்பிளா சொல்லுங்கன்னா டோனரை தயவு செய்து விட்டுருங்க. அடுத்தது வந்துட்டு மாய்ஸ்சரைசருக்கு போய்க்கோங்க. மாய்ஸ்சரைசர்ல வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய ரெண்டே ஸ்டெப், உங்களோட ஸ்கின் டைப் பார்க்கறது, உங்களோட பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அதை பார்க்கறது. சப்போஸ் ஆயிலி ஸ்கின் டைப்பா தான் இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் வாட்டர் பேஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஜெல் பேஸ்ட் ஒன்ஸ் that are in the moisturizer range. தின்னான நல்ல கிளைடிங் ஆன மாய்ஸ்சரைசர்
மாய்ஸ்சரைசர்ஸ் வந்துட்டு நிறைய மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லோவர் ரேஞ்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க செபாமைட் கிளியர் ஃபேஸ் கேர் ஜெல் அப்படிங்கறதுல இருந்து ஹையர் ரேஞ்ச்ல வந்துட்டு கிளினிக் மாய்ஸ்சர் சர்ஜ் வரைக்கும் நிறைய அந்த மாதிரி தின் கன்சிஸ்டன்சில வாட்டர் பேஸ்ட் ஜெல் பேஸ்டா இருக்கு. கொஞ்சம் திக்கரா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க போது உங்களோட ஃபேஸ் ட்ரையரா இருக்கலாம், இல்லாட்டி ஈஸியா ட்ரை ஆயிடும், செதிலா வரும், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கிற ஸ்கின் டைப்ஸா இருந்தா வாட் யூ கேன் சூஸ் இஸ் a little thicker. இந்த நிவ்யா கோல்ட் கிரீம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பெட்டர் ஆப்ஷன்ஸ் ஃபார் லிட்டில் ட்ரையர் ஸ்கின் டைப்ஸ். ஸோ ட்ரையர் ஸ்கின் டைப்பா இருக்கு அப்படின்னா வாட் யூ கேன் கோ ஃபார் இஸ் யூரியாஜ், இட் இஸ் செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டா ட்ரை ஸ்கின்னை வந்து அட்ரஸ் பண்றதுக்காகவே சர்டன் மாய்ஸ்சரைசர்ஸ் வச்சிருக்காங்க. பயோடர்மா, ஆட்டோடர்ம்னு சொல்லிட்டு ரேஞ்சஸ்லாம் மாய்ஸ்சரைசர்ஸ் ஆர் வெரி குட் ரேஞ்ச் ஃபார் ட்ரையர் ஸ்கின் பீப்பிள். பிக்மெண்டேஷன் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மாய்ஸ்சரைசர் வச்சு அட்ரஸ் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அட்ரஸ் பண்ணலாம். ஒரு ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆக ஆக அதோட பிக்மெண்டேஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆயிட்டே போகும். ஸோ அந்த ஸ்கின்னை ப்ராப்பரா மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், ஹைட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட முக்கியமான கோல். ஸோ பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஆக்னே இருக்கே, என் ஃபேஸ் ஆயிலியா இருக்கே, அதனால நான் மாய்ஸ்சரைசரே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து எடுக்க வேண்டாம். ஏன்னா ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசரும் இருக்கு. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணா அந்த ஆக்னேஸ் கொஞ்சம் பெட்டராகவும் ஹீல் ஆகும், அந்த ஸ்கின் டைப் வந்துட்டு ஆயில் ஜாஸ்தி ப்ரொடக்ஷனும் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா சில டைம் ரொம்ப ஓவரா நம்ம ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதை வந்துட்டு காம்பன்சேட் பண்றதுக்காகவே ஸ்கின் வந்துட்டு நேச்சுரலாவே ஆயில் செக்ரீஷனை ஜாஸ்தி ஆகும். ஸோ நார்மலா உங்களோட ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாய்ஸ்சரைசர் கொடுத்துங்க. அடுத்த ஸ்டெப் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் என்னதான் சொன்னாலும் ரொம்ப 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 ஐடியலானது, ரொம்ப முக்கியமானது. ஆயிலி ஸ்கின் இருக்கா, ஒரு ஜெல் பேஸ்ட், ஒரு சிலிகான் பேஸ்ட், ஒரு மேட் பேஸ்ட், ஈவன் வாட்டர் பேஸ்ட் சன்ஸ்கிரீன்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரியில ஒவ்வொரு சன்ஸ்கிரீன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் இன்னொரு வீடியோல டீடைலா அதை பத்தி சொல்றேன். அண்ட் கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னா இருக்கா அப்படின்னா கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைசிங்கா, கொஞ்சம் நல்லா திக் பேஸ்ட், நல்லா ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு நீங்க உங்க ஸ்கின் டைப்க்கு சூஸ் பண்ணலாம். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க ஹெல்மெட் போட்டுட்டு போனாலும் சன்ஸ்கிரீன் இம்பார்ட்டன்ட், நீங்க வீட்டுக்குள்ளார வேலை பண்ணாலும் சன்ஸ்கிரீன் இம்பார்ட்டன்ட், மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சன்ஸ்கிரீன் இம்பார்ட்டன்ட், என்னதான் ஸ்கார்ஃப் கட்டிட்டு போனாலும் சன்ஸ்கிரீன் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நான் தான் ஸ்கார்ஃப் கட்டிட்டு போறேனே என்னோட சன்ஸ்கிரீன் அழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா காலங்காத்தால குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. முடிச்சிட்டு நீங்க வேலைக்கு போயிட்ட பிறகு கூட திருப்பி ரீடச் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தது, உங்களுக்கு கூச்சம் இல்லாம இருந்தது அப்படின்னா தயவு செய்து உங்களோட ஸ்கின்னுக்காக அந்த கூச்சத்தெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து தள்ளி வச்சுட்டு நீங்க சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. ஆக்னேஸ், ஆன்டி ஏஜிங், பிக்மெண்டேஷன் இது எல்லாமே அடுத்த ஸ்டெப் தான். ஈவினிங் வரீங்க, நீங்க நல்லா வந்துட்டு ஸ்கின்னை ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு சிம்பிளான மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா முகம் கழுவிட்டு ஒரு நைட் கிரீம், அதாவது சில பேருக்கு ஆன்டி ஏஜிங்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான கிரீம்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ஆக்னேக்கு சாலிசிலிக் ஆசிட் இல்லாட்டி ரெட்டினால் ஏதாவது போட சொல்லியிருக்காங்களா உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட், அந்த மாதிரி ஈவினிங் டைம்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிக்மெண்டேஷனுக்கு அதுக்கான கிரீம்ஸ் போட சொல்லியிருக்காங்கன்னா அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்டி ஏஜிங்க்கு ரெட்டினால் யூஸ் பண்ணனா நைட் டைம்ல யூஸ் பண்ணிட்டு படுக்கணும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா மென்னுக்கான ஸ்கின் கேர் தேவையே இல்ல. பியர்ட் கேர், ஹேர் கேர்லாம் டோட்டலா டிஃபரெண்ட். நீங்க ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றதே தான் பியர்டுக்கும் தலைக்கும் ஸ்கேல்ப்க்கும் யூஸ் பண்றாதீங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப காமனா பண்ற மிஸ்டேக் உடம்புக்கு போடுற சோப்பே ஃபேஸுக்கு, பியர்டுக்கு, தலைக்கு எல்லாத்தையும் சேர்த்து போடுறது. ஜஸ்ட் பிகாஸ் உங்களோட எனக்கு டைம் இல்ல, என்னால குளிக்க முடியாது, எனக்கு 10 ஸ்டெப் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இப்போ இந்த தேவையில்லாத ஸ்டெப்பை நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டு ஒழுங்கான ஸ்டெப்பை நீங்க இன்க்ளூட் பண்ணாம விட்டதனால ஃபியூச்சர்ல உங்களோட ஸ்கின்னும் உங்களோட ஹேர் தான் வந்துட்டு பாதிப்பாகும். அதுக்கப்புறமா எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இட் இஸ் வெரி ஹார்ட் டு கெட் பேக். ஸோ இப்பவே கரெக்டான ஸ்டெப்பை நீங்க கரெக்டான டைம்ல எடுங்க. இந்த மாதிரி ஸ்கின் கேர் அண்ட் டெர்மட்டாலஜி ரிலேட்டடா வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஸ்கின் ஆப் டவுன்லோட் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அங்க பார்க்குறேன்.